புழல் காவல் நிலையத்தில் முதலமைச்சர் விஜய் ஆய்வு நடத்தியுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, புழல் சிறையில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆய்வு நடத்தியுள்ளார். இந்த ஆய்வு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். வணக்கம். புழல் சிறைச்சாலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டு அடிப்படை வசதிகள் குறித்து கேட்டறிந்ததோடு சிறைவாசிகளின் தேவைகள் குறித்தும் கேட்டறிந்திருக்கிறார். சென்னை புழல் மத்திய சிறைச்சாலைக்கு நேரில் சென்று சிறைவாசிகளுக்கான அடிப்படை வசதிகள், அவர்களுக்கு வழங்கப்படும் உணவு, மருத்துவ வசதிகள், சிறைவாசிகளுக்கான தொழிற்கூடம் ஆகியவற்றை தமிழ்நாடு முதலமைச்சர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டதோடு சிறைவாசிகளிடம் அவர்களுடைய தேவைகள் குறித்து கேட்டறிந்தார். புழல் மத்திய சிறைச்சாலையானது இந்தியாவின் மிகப்பெரிய சிறை வளாகங்களில் ஒன்றாக இருக்கிறது. இந்த நிலையில்தான் இன்று தமிழ்நாடு முதலமைச்சர் நேரில் சென்று சிறை ஒன்றில் அமைந்துள்ள தொற்று தடைக்காப்பு பகுதி, பார்வையாளர்கள் அறை, மருத்துவமனை, போதை ஒழிப்பு மறுவாழ்வு மையம், மகாத்மா காந்தி சமுதாய கல்லூரியில் உள்ள வகுப்பறை, நூலகம் மற்றும் மேம்பட்ட கணினி பயிற்சி மையம், உயர் பாதுகாப்பு தொகுதி, தூக்கு மேடை பகுதி ஆகியவற்றை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மேலும் சிறைவாசிகளுக்கு தொழிற்கூடத்திற்கு நேரில் சென்று அங்கு தயாரிக்கப்படும் காய்கறி வைப்பதற்கான இரும்பு அடுக்கு சண்டகங்கள், காகித உரைகள், அலுவலக கோப்பு அட்டைகள் போன்றவற்றையும், விசைத்தறி கூடத்தில் தயாரிக்கப்பட்ட போர்வை போன்ற பல்வேறு பொருட்கள் மற்றும் தையர் பிரிவு ஆகியவற்றின் உணவு தரத்தை பார்வையிட்டு சிறைவாசிகளுக்கு வழங்கப்படக்கூடிய உணவு தரத்தையும் ஆய்வு செய்து சிறைவாசிகளின் தேவைகள் குறித்து கேட்டறிந்தார். அதன் தொடர்ச்சியாக புழல் காவல் நிலையத்திற்கு சென்ற முதலமைச்சர் காவல் நிலையத்தின் செயல்பாடுகள் குறித்து காவல் ஆய்வாளர்களிடம் கேட்டறிந்து பதிவேடுகளை பார்வையிட்டும் ஆய்வு மேற்கொண்டார். காவல் உதவி ஆய்வாளர் அறை, கணினி அறை, கைதி அறை ஆகியவற்றையும் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறை இயக்குனர் மற்றும் காவல்துறை இயக்குனர் சந்தீப் ராய் ரத்தோர், சிறைகள் மற்றும் சீர்திருத்த பணிகள் துறையின் சென்னை சரக துணைத் தலைவர் பழனி, கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அரசின் முக்கிய அதிகாரிகள் உடனிருந்தது குறிப்பிடத்தக்கது. நந்தினி, தகவலுக்கு நன்றி.